ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் அதிரடியாக சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 10வது மாதமான அக்டோபர் மாதமும் தமிழ் மாதத்தில் 6வது மாதமான புரட்டாசி மாதமும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு எச்சரிக்கையான நாளானது தற்போது வர இருக்குது. அதுதான் அக்டோபருடைய 6ஆம் தேதி. அன்னைக்கு தமிழ் மாதம் புரட்டாசியுடைய 20ஆம் நாள் கிழமை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமை. இந்த சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய திங்கட்கிழமை எந்த அளவுக்கு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா இந்த எச்சரிக்கையான நாளில் தான் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி. ஸோ என்ன பௌர்ணமி அப்படின்னு கேட்குறீங்களா? புரட்டாசி பௌர்ணமி. எப்படி சித்ரா பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லப்படுதோ, அதே அளவுக்கு புரட்டாசி பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுது. இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் அதிகம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தும் மாறும். காரணம் என்னென்னா, இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேருது. அதனால் இந்த பௌர்ணமியில் நல்ல சக்திகளானது இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது, ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி. அதனால் பரிகாரம் செய்தால் உடனடியாக அந்த பரிகாரம் பலிக்கும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து மன அமைதிக்காக. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே இருந்தாலும் மன அமைதி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய மன அமைதியை பெறுவதற்கு இந்த பௌர்ணமியில் ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் செய்யணும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல மன அமைதிக்காக பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ப வழிபாடு பண்ணுங்க. அதாவது மன அமைதிக்கு எப்படி பௌர்ணமி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட தலையெழுத்து மாறும். ஸோ அது எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மனதில் அமைதியும் நிம்மதியும் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியே நம்மளை தேடி வரும். அமைதி கொள்ளாமல் ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கக்கூடிய மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். இப்படி அலைப்பாயக்கூடிய உங்கள் மனதை சாந்தப்படுத்துவதற்கு பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். சந்திர பகவான் வந்து மன அமைதிக்கு வழிவகுத்து கொடுப்பவர். இவருடைய பாதங்களை பற்றி எப்படி வழிபடுவது எனக்கூடிய ஆன்மீக சார்ந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி மனம் சாந்த பெற எதையும் சிந்திக்காமல் நேர்வழியில் நடப்பதற்கு உங்கள் ராசிக்கு சந்திர பகவானுடைய அருள் தேவை. ஜாதகத்தில் சந்திர தோசை இருக்கக்கூடிய உங்களுக்கு மனதை அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். எது சரி எது தவறு என்று உங்களுக்கு புரியாமல் தோன்றுபவையெல்லாம் நல்லவை என்று நினைத்து செய்து கொண்டிருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு பௌர்ணமி வழிபாடு சிறந்த பலனை கிடைக்க பேருதவி செய்யும். ஆக்சுவலி சந்திர பகவான் மன அமைதிக்கு காரத்துவம் கொண்டிருப்பார். மனதை சாந்தப்படுத்தவும் நிலைப்படுத்தவும் அடிக்கடி சந்திர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்த நிறம் வெள்ளை நிற பொருட்கள் கொண்டு சந்திர பகவானை இந்த நாளில் அர்ச்சனை செய்தால் மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுதான் ஒரு ஐதீகம். பௌர்ணமி அன்னைக்கு அன்று மாலை வேளையில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சந்திரனுக்குரிய பச்சரிசியை போட்டு பரப்பி கொள்ளுங்க. அதன் மீது 3 மஞ்சள் கிழங்குகளை வைத்து அதற்கு குங்குமம் போட்டு வைங்க. 1 ரூபாய் 5 ரூபாய் நாணயங்கள் அல்லது வெள்ளி நாணயங்கள் இருந்தால் அவற்றையும் அரிசியின் மீது வைத்து கொள்ளுங்க. பின்னர் வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு பூஜைகள் முடித்த பின்னர் அந்த தட்டை கொண்டு போய் சந்திரனை பார்த்து காண்பிக்க வேண்டும். அந்த சமயத்தில் கீழ் வரக்கூடிய இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்க.
மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது தாம்பூலத்தட்டை சந்திரனுக்கு காண்பீங்க. மந்திரத்தை உச்சரித்த பின்னர் மனதார மன அமைதி வேண்டி சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. சந்திர பகவான் மந்திரம் இதுதான். ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. பிரார்த்தனை இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பின்பு தாம்பூலத்தட்டை கொண்டு போய் பூஜரையில் வைத்து கொள்ளுங்க. மறுநாள் வரை அது அங்கேயே இருக்கட்டும். அதன் பின்பு காலையில் அந்த பச்சரிசியோடு வெள்ளத்தை கலந்து ஜீவராசிகளுக்கு கொடுத்து விடுங்க. மஞ்சள் கிழங்கை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்க. நாணயங்களை பத்திரப்படுத்துங்க. சந்திர பகவானை வேண்டி மந்திர ஜபித்து வழிபாடு செய்கிறதுனால சகல விதமான மனசார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து அமைதி ஏற்படும் என்பது நம்பிக்கை. பூஜை செய்த பின்பு நாணயங்களை ஏதேனும் கோவில் உண்டியில் சமர்ப்பிங்க அல்லது நற்காரியங்களுக்கு தானம் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுக்கென்று அதனை செலவு செய்யக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தாங்க வழிபாடு நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும். இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பௌர்ணமி பலன்கள் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன பௌர்ணமி பலன்கள் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். சிம்மம் ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். சிம்மம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க்கையில் பல வகை சோதனைகளையும் தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய திறனுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலிருந்து எல்லா காரியங்களும் சாதகமான பலன் கிடைக்கும். எதிலும் லாபமானது கிடைக்கும். அதனால் நல்ல நாட்களை பயன்படுத்திக்கணுங்கிறது தான் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. கடன்கள் நோய்கள்லாம் மொத்தமாக தீரும். திருமண தொடர்பான காரியங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும். நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்கணும். நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம். அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறமேட்டு தொழில் வியாபார தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலும் உங்களுக்கு குறையும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். அதனால் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்க தொழிலில் முடிவெடுக்கும் போது கூட்டாளிகள்கிட்ட நல்ல ஆலோசனை பண்ணுங்க. கலந்து முடிவெடுங்க. அப்போ தான் உங்களுக்கு முடிவு சாதகமாக இருக்கும். இல்லைனா முடிவு சாதகமாக இருக்காது, பாதகமாக இருக்கும். ஸோ கூட்டு தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. அப்புறம் கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னொன்று என்னென்னா யாரையுமே நம்பக்கூடாது. யாரையாவது நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை காலை வாரி விட வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரையுமே நம்பாதீங்க. ஸோ கூட்டு தொழிலில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்களை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பார்த்து தான் யோசித்து பண்ணணும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. இல்லைனா பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். மெயினாக அந்த கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து போகணுங்கிறது தான் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப உறுப்பினர்களால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். மன வலிமை அதிகரிக்கும். மன வலிமை அதிகரித்து உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூட நீங்கள் அதற்கேற்ப செயல்படணும். ஒரு துணிச்சலோடு செயல்படணும், ஒரு ஆர்வத்தோடு செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கும். கணவன் மனைவியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் பண்ணணும். கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருக்க அப்படியெல்லாம் செயல்பட்டால் தான் நல்லது. பெண்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படணும். நட்பு வட்டத்தில் கூட அப்படியெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுங்க. இல்லைனா அதில் உங்களுக்கு பிரச்சனை வரும். மாணவர்களுக்கு கூட பாடங்களில் இருந்த சந்தேகங்கள் நீங்கும். உற்சாகமாக படிக்கிறது ரொம்ப நல்லது. சக மாணவர்களிடம் பழகும்போது கவனம் தேவை. ஏன்னா சக மாணவர்கள் உங்கள்கிட்ட நிறைய பாதிப்பை கொடுப்பாங்க. அதனால் சக மாணவர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதுதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ சொல்லப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த பலனை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.